நண்பர்களே, நீங்கள் அடிக்கடி கவலையாக இருக்கின்றீர்களா? சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் வருகின்றதா? இரவில் சரியாக தூக்கம் வரவில்லையா? அப்படியானால் உங்கள் மனம் உங்களுக்கு முக்கியமான செய்தியை சொல்ல முயற்சிக்கிறது. அந்த செய்தியின் பெயர்தான் மன அழுத்தம். இன்று மன அழுத்தம் ஏன் உருவாகிறது, அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். நான் ஹரிஹரன், போதி மைண்ட் கேர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மன அழுத்தம் என்றால் என்ன? மன அழுத்தம் என்பது ஒரு நோய் அல்ல. நாம் எதிர்பாராத சவால்களை அல்லது அழுத்தங்களை சந்திக்கும் போது அது நமது மூளை மற்றும் உடல் நமக்கு உணர்த்தும் இயல்பான பதில்தான் மன அழுத்தம். இன்றைக்கு பள்ளியில் படிக்கும் சின்ன குழந்தைகள் வரை சொல்லும் பொதுவான வார்த்தை ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஒரு தேர்வுக்கு முன் மாணவர்களுக்கு ஏற்படும் பதட்டம். ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கிறோம், அந்த நேர்காணலுக்கு முன் ஏற்படும் கவலை, குடும்ப பொறுப்புகள், பொருளாதார சிக்கல்கள், இவை அனைத்தும் மன அழுத்தத்தை உருவாக்கலாம். பொதுவாக சில காரியங்களை செய்ய தொடங்கும் போது சின்ன மன அழுத்தம் எல்லாருக்கும் ஏற்படுவது உண்டு. அது அந்த காரியத்தை நாம சரியா செய்யணும், சிறப்பா செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினால் வரக்கூடியது. அது நன்மை தரக்கூடிய மன அழுத்தம். ஆனால் அதுவே நீண்ட காலம் தொடர்ந்தால் நம் உடலையும் மனதையும் பாதிக்க ஆரம்பிக்கும். மன அழுத்தம் பொதுவாக ஏன் உருவாகிறது? நம்மிடமிருந்தோ அல்லது பிறரிடமிருந்தோ வரும் அதிகமான எதிர்பார்ப்புகள் நமது மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். பொருளாதார பிரச்சனைகள், கடன், வேலை இழப்பு அல்லது வருமான குறைவு போன்றவை மனதில் தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் ஏற்படும் உறவு சிக்கல்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, குழந்தைகள் பற்றிய கவலை, தனிமை போன்றவை மன அமைதியை குறைக்கும். அது மட்டுமல்லாது உடல்நல பிரச்சனைகள், நீண்டகால நோய்கள் அல்லது தொடர்ச்சியான உடல் வலி மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். இதையெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது, எதிர்மறை சிந்தனை. என்னால் முடியாது, எல்லாம் தவறாகத்தான் நடக்கும், நான் செய்தால் சரியாக வராது, இது போன்ற எண்ணங்கள் மன அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு பேராசிரியர் தண்ணீர் நிரம்பிய கண்ணாடி குவளையை கையில் பிடித்து கொண்டு மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கண்ணாடி குவளையின் எடை எவ்வளவு? பல்வேறு விதமான பதில்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, எடை முக்கியம் இல்லை, இதை 1 நிமிடம் பிடித்தால் பிரச்சனை இல்லை, 1 மணி நேரம் பிடித்தால் கை வலிக்கும், 1 நாள் முழுவதும் பிடித்தால் கையை அசைக்க கூட முடியாது. முதலில் 1 நிமிடம் பிடிக்கும்போது சாதாரண எடையாக தோன்றும், அது 1 மணி நேரம் பிடிக்க செய்தால் அதிக எடையாகவே தோன்றும். அதுபோலதான் பிரச்சனைகளும். அதனால் அந்த பிரச்சனைகளை மனதில் பிடித்து கொண்டு விடாமல் இருந்தால் மன அழுத்தம் அதிகரிக்கும். இப்போ மன அழுத்தம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு சில அறிகுறிகள் மூலம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காரணமே இல்லாம கவலைப்பட்டு இருக்கோம், அடிக்கடி கவலைப்படுவோம், கோபம் அதிகரிச்சுட்டே இருக்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரும், தூக்கம் குறையும், தூக்கமின்மை, தலைவலி அல்லது கழுத்து வலி இவைகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் சோர்வு, மனதிலும் சோர்வு, உடலிலும் சோர்வு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எரிச்சல் அடைவாங்க. இதற்கு நாம என்ன செய்யலாம்? ஒரு சின்ன தீர்வுகள் நான் இங்க சொல்றேன். தினமும் 20 முதல் 30 நிமிடம் வரை நடைப்பயிற்சி செய்யலாம். பிராணாயாமம் போன்ற ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யலாம். குடும்பத்தினருடன் மனம் திறந்து பேசலாம். அவ்வாறு பேசும்போது நமக்கு மன அழுத்தம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. போதுமான நேரம் தூங்க வேண்டும். இன்றைய காலத்துல மன அழுத்தம் உள்ளவங்க அதை தீர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியை விடுத்துட்டு
மொபைலை எடுத்து அதில் கவனத்தை செலுத்தி அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றி இந்த மொபைல்ல இருந்து கொஞ்ச நேரம் விலகி இருக்க பழக்கம், இன்னமும் கொஞ்ச நேரம் மொபைல் இல்லாமல் இருக்க பழக்கணும். அதுவும் நமக்கு கொஞ்சம் சிந்திக்க நேரம் கிடைப்பதால் மன அழுத்தத்திலிருந்து வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. இதையும் தாண்டி மன அழுத்தம் நீண்ட நாட்களாக இருந்தால், இது தொடர்ந்தால் ஒரு மனநல நிபுணரின் உதவியை கண்டிப்பாக நாடுங்கள், அல்லது நல்ல ஹிப்னோதெரபிஸ்ட்டை அணுகுங்க. நண்பர்களே, மன அழுத்தம் உங்கள் எதிரி அல்ல, அது உங்கள் மனம் அனுப்பும் ஒரு எச்சரிக்கை மணி. அந்த எச்சரிக்கையை சரியான நேரத்தில் கவனித்தால் மனதையும் வாழ்க்கையையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இது போதி மைண்ட் கேர். மனதை புரிந்து கொள்வோம், வாழ்க்கையை வளமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.